வணக்கம். தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பாவம் பார்க்க முடியாம உங்களுடைய அவசர தேவைக்காக வச்சிருந்த நகைகளையோ அல்லது பணத்தையோ நீங்க தூக்கி கொடுத்தீங்க பாத்தீங்களா? அப்போல இருந்தாங்க சனி பகவானுடைய வேலையை உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க தொடங்கியது. நீங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அவர்களே வந்து கேட்காமல் இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் நகைகளையும் உடனடியாக நீங்க தூக்கி கொடுத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளில் அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கும் சில நேரங்கள்ல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா என்னுடைய கஷ்டத்தை நான் எப்படியாவது போக்கிக்குவேன், ஆனா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே சில விஷயங்களையும் சில பணம் தொடர்பான சில சிக்கல்களையும் சில மனிதர்களின் வாழ்க்கைக்குள்ள தீர்க்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் இதுவரைக்கும் வளம் வந்து கொண்டு தான் இருந்தீங்க. நாளைக்கே தந்துடுறேன்னு பாசமா பேசி வாங்கினவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கேட்கும் பொழுது உங்களை ஏளனமாகவும் ஒரு குற்றவாளி போலவும் நிச்சயமா பார்ப்பாங்க. ஆனா நீங்க மனதுக்குள்ள நினைச்சு பார்ப்பீங்க, நான் தான் அவங்களை அப்படி பார்க்கணும், அவனா அவங்க ஏன் இப்படி என்னைய பார்க்காங்க என்று உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் இந்த ஒரு செயல்களானது ஓடிக்கொண்டே தான் உங்க மனதுக்குள்ள இருந்தது. பணமும் போயிருக்கும், பழகிய மனிதர்களின் குணமும் அந்த ஒரு நேரத்திலிருந்து விலக ஆரம்பித்திருக்கும். ஆனா உங்களுடைய உண்மையான மனம் என்னவென்று அந்த ஒரு நாளில் தான் நீங்க அறிய ஆரம்பித்திருப்பீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான் என்பதை அன்பாலையும் பாசத்தாலையும் பார்க்க முடியாதுங்க. ஆனா அந்த ஒரு பணத்தை கொடுத்துட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அல்லவா அந்த ஒரு நேரத்துல யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிச்சயமா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா நடந்திருக்கும். பணமும் போயிருக்கும், அந்த மனிதர்களுடைய குணமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கும். பணத்தை வச்சு உங்களுக்கு நடந்த அந்த மாபெரும் ஏமாற்றம் உங்களுடைய பொருளாதார நிலைமையவே அப்படியே தலைகீழாக மாத்தி போட்டு உங்களை ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில நிச்சயமா தள்ளி விட்டு இருக்கும். ஆனா தனுசு ராசிக்காரங்களே, கடந்த காலம் உங்களுக்கு கத்துக் கொடுத்த பாடம் போதுங்க. இனிமே பண விஷயத்துல நீங்க கராராகவும் உசாராகவும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கொண்டு வந்து சேர்த்திருக்கும். ஏன் அப்படின்னா, நம்பியவங்களே இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க பண மூலியமா தான் இந்த ஒரு நாள்ல அவங்களுடைய உண்மையான குணத்தை நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். ஆனா அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு துரோகமும் நிச்சயமாக நடத்தப்பட்டது. தனுசு ராசி அன்பர்களே, நாம எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து வரக்கூடிய காயம்தான் அனைத்து இடங்களிலும் அதிகமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? எதிரியிடம் இருந்து வரக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டும் இருப்போம். அது எப்படி வந்தாலும் அதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். ஆனா நம்பிய மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாகவே இருக்கும். இதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க கண்ணார பார்த்து தெரிந்த ஒரு அனுபவமாகவே இன்னும் இது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். உங்களை வாழ்க்கையிலும் இவர் இப்படி செய்வார் என்று நான் நினைக்கவே இல்லை என்று சொல்ல வைத்த ஒரு சம்பவம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நிச்சயமாக ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய எண்ணங்களையவே நிச்சயமா மாற்றி போட்டிருக்கும். அது நீங்க நினைக்காத ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கை சில நேரங்கள்ல மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டுவதற்காக சில அனுபவங்களை கொடுக்கும். அதனால மட்டுமே தான் சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அந்த சில நிமிடங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள வழியை கொடுத்தாலும் சில மனிதர்களின் உண்மையான முகத்தை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், யாரும் உண்மையான நபர்கள் கிடையாது என்கிற ஒரு உண்மையான ஒரு முகத்தை அந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாதுங்க. அவர்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இனிமே இந்த மனிதர்களைப் போல யார் வந்தாலும் அவர்களிடம் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்பதைத்தான் அவர்கள் மூலம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வெளிப்படுத்துவாங்க. அதையும் அந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து
வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்கவும் செய்யுங்கள். தனுசு ராசி என்பர்களை வரக்கூடிய இந்த தேதியாகிய நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நஷ்டமும் நடக்கும், வாழ்க்கைக்குள்ள லாபமும் நடக்கும். அது தொழிலையும் வியாபாரத்திலையும் நடக்கிறது எப்பொழுதுமே ஒரு சகஜமான விஷயம்தான். ஆனா அதை எப்படி நீங்க கையாள வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. எதிர்காலம் பற்றி புதிய பாதைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள புலப்பட தொடங்கும். ஆராய்ச்சி விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க உருவெடுப்பீங்க. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் மேம்பட்டு போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய கஷ்ட காலத்துல உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ உங்களை அனாதைய நடுரோட்ல விட்டுட்டு ஓடிப்போன சில பழைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இப்போ உங்களுடைய நல்ல காலமும் வளர்ச்சியும் தொடங்குறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு மறுபடியும் உங்க கூட ஒட்டிக்கிறதுக்காக உங்களை தேடி நிச்சயமா வரத்தான் செய்வார்கள். ஆனா உண்மையான ஒரு நபர், உண்மையான ஒரு நண்பர், உண்மையான ஒரு உறவினர்னா என்ன தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறப்போ கூட இருக்கிறவங்க கிடையாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எங்க இருந்தாலும் நமக்காக அவங்களுடைய நேரங்களையும் அவங்களுடைய வேலையவும் விட்டுட்டு நமக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துட்டு அவன் போறானோ அவன் தான் உண்மையான ஒரு மனிதன். உண்மையான அன்பை நம் மீது வைத்திருக்கான்னு அவனை நம்ம நிச்சயமா சொல்லலாம். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்காது. இதற்கு முன்பு இருந்த அனைத்து நண்பர்களும் அனைத்து உறவினர்களும் உங்க கூடவே தான் இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு தெரிஞ்சா அவங்க உங்களை நடுரோட்ல விட்டுட்டு நிச்சயமா ஓடி இருப்பாங்க. மறுபடியும் நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும் பொழுது உங்களை தேடி வந்து எனக்கு அங்க வேலை இருந்தது, என்னுடைய குடும்பத்துல அந்த பிரச்சனை, எனக்கு வேலை அதிகமா இருந்தது அப்படின்னு கூறி தேவையில்லாத காரணங்களை கூறி மீண்டும் உங்களிடம் ஒட்ட தொடங்குவாங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இங்கதான் இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய சாணாக்கியத்தனமா நீங்க இருக்க ஆரம்பிக்கணும். பழைய உறவுகள் மீண்டும் பாராங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பழையபடி உங்களுடைய மனதையும் ரகசியங்களையும் அவங்க கிட்ட நீங்க கொட்டி விடக்கூடாது. எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க என்று எதையுமே நீங்க கூறக்கூடாது. அவங்கள ஒரு மூன்றாவது நபர் போல நீங்க வழிநடத்த வேண்டும். இருந்தாலும் அவர்களே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மீண்டும் போய்விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சையும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் அவர்களையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா அவங்க போக மாட்டாங்கிறதுக்கு என்ன உறுதி? எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலை நீங்க கடைபிடித்து பாருங்க. அதுதாங்க நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்க தள்ளியே வச்சிருக்கணும்னா எப்படி புத்திசாலித்தனமா கையாளுங்கிறத ஒரு விவேகத்தோட நீங்க அவங்ககிட்ட செயல்படணும். அப்படி செயல்பட்டா மட்டும்தான் முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இது நடக்குதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.